உன் பொண்டாட்டிங்க ஏம்மா நீங்க இன்னும் முறங்குறியா? உறங்கி தம்ல கிடந்தேன். நல்ல வயிறு பசி வந்துட்டு நேரமே சாப்பிட்டோம்ல, அதனால ஒரே பசி. உன் பொண்டாட்டிட்டு சொல்லி ஒரு கப்பு பால் மட்டும் எடுத்துட்டு வர சொல்ல, நான் இதுல இருக்கேன். ஐயோ, சின்ன பொண்ணு வேற வீட்டுல இல்லையே. இப்ப அவ வீட்டுல இல்லைன்னு சொன்னாலும் அம்மா கோவப்படுவாங்க. என்ன செய்யுதுக்கு? அவளை ரூம்ல தேடுனேன், காணதில்ல. பாத்ரூம்ல தான் இருக்காளா என்னன்னு தெரியல. ஒரு கப்பு பால் மட்டும் கொஞ்சம் சூடா எடுத்துட்டு வர சொல்லி, சீனி போடாண்டா. பாலு ஏம்மா நான் எடுத்துட்டு வரேம்மா. உன்னை எடுத்துட்டு வான்னு சொல்லல, வேலை பார்த்துட்டுலாம் இருக்க. அவள்கிட்ட சொல்லி எடுத்துட்டு வா. ஏம்மா அவ வீட்டுல இல்லம்மா. எது வீட்டுல இல்லையா? எங்களே பண்ண இந்த நேரத்துல மணி 12 மணி ஆகுது. ஏம்மா அது வந்து சின்ன பொண்ணு எல்லாரு கூடயும் சினிமா பார்க்க போயிருக்காமா. என்னது 12 மணிக்கு சினிமா பார்க்க போயிருக்காளா? இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷி நான் இருக்கேன். என்கிட்ட ஏதாவது கேட்டு பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும். 12 மணிக்கு நைட் ஷோ பாக்குறதுக்கு வீட்டுல உள்ள பொம்பளை கிளம்பி போயிருக்கா. நீ வீட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்க. ஏம்மா தியேட்டருக்கு எல்லாம் போகலாமா? என்ன வேற எங்க படம் போடுறாங்களா? இங்கதாம்மா நம்ம கோயில திருவிழா நடக்குல்ல, அதனால முதல் திருவிழாக்கும் 2வது திருவிழாக்கும் நைட்டு வந்து ஏதாவது ஒரு படம் போடுவாங்க. ஸ்கிரீன் கட்டி படம் போடுவாங்கம்மா. லட்சுமி அக்கா எல்லாரும் போனாங்கன்னு கூட போயிருக்கா. படம் போடுறதெல்லாம் சரிதான். ஒரு 6 மணி 7 மணிக்கு போட்டு ஒரு 10 மணி கூட முடிக்கணும். வீட்டுல உள்ள பொம்பளைங்க போய் நைட்டு 12 மணிக்கெல்லாம் தெருவில் போயிருந்து படம் பார்க்கறது நல்ல வேலை இருக்கு இல்ல? நீ அவளை கல்யாணம் தானே பண்ணிருக்க. ஒரு வாரத்தை போவான்டான்னு சொன்னா அவன் வீட்டுல தானே இருப்பான். இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி தரணும்? இல்லம்மா அவ ஆசைப்பட்டு கேட்டானுதான். அவ ஆசைப்பட்டு என்னனாலும் கேப்பா. நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பியா? அம்மா வீட்டுக்கு குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு. என்ன 4 பேர் முன்னாடி தலை குனிய வச்சிடாத. உன் மருமக என்ன இப்படி இருக்கான்னு சொல்ல வச்சிடாத. அப்படியெல்லாம் இல்லம்மா, தனியானா விட்டுருக்க மாட்டேன். லட்சுமி அக்கா, ராணி அக்கா, வசந்தி அக்கா எல்லாரும் போயிருக்காவ. அதனாலதான் அவ கேட்டான்னு விட்டேன். என்னனையா போவாங்க உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு. இம்மா ஏம்மா எப்பவும் கோவப்பட்டுட்டே இருக்க? முந்தியெல்லாம் சின்ன பொண்ணுகிட்ட நல்லா தானமா பேசுவ. ஆமல, கல்யாணத்துக்கு முந்தி அவளை கூட்டிட்டு வந்து காட்டும் போது நானும் அப்படிதான் நினைச்சேன். நல்ல பிள்ளையா பொறுப்பா குடும்பத்தை பாத்துப்பா அப்படின்னு. போக போக தானே தெரிஞ்சுது ஒன்னுத்துக்கும் வக்கீல்லாத சீரே இல்லாதவான்னு. எம்மா எதுக்குமா அப்படி சொல்லுங்க? நல்லா தானே பாத்துக்குதா. எங்க அவ என்னைக்கு உனக்கு வீட்டுல சமையல் பண்ணாம அடுத்த வீட்டுல இருந்து சாப்பாடு வாங்கி உன்னை பாத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுமே எனக்கு அவ மேல இருந்து மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சு. இம்மா அது எப்பவும் 1-2 வாட்டி அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா. நான் கேள்விப்பட்டது ஒண்ணு அப்படி கிடையாது. இனிமே அப்படி பண்ண மாட்டாமா. இப்ப நீங்க நிக்கீங்கல்ல, அவ எல்லா வேலையும் பண்ணதானே செய்யறா. நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்குமா இப்படி கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? அவ பண்ண வேலைக்கு எனக்கு அவளை கண்டாலே ஆத்திரமா வருது. சை, என்ன பிள்ளையோ வீட்டுல எப்படிதான் வளர்த்து விட்டுருக்காங்க. மாமியாருன்னா ஒரு மரியாதை கிடையாது, புருஷனை ஒழுங்கா பாத்துக்கிறது கிடையாது. வேலைக்கும் போய் சம்பாதிச்சு வீட்டையும் பார்த்துக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. வெளியே போய் பாரு, அப்ப தெரியும். இது வீட்டிலேயே கடந்துட்டு எனக்கு அங்க வலிக்கு இங்க வலிக்கு சாப்பாடு ஆர்டர் போட்டு பக்கத்து வீட்டுல போய் சாப்பாடு வாங்கிட்டு வருது. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நம்ம குடும்பத்துல யாரும் பண்ண மாட்டாவ. சரி, அவளை நீ அனுப்பி விட்டேன்னா நைட்டு 1 மணியாவும் 2 மணியாவும் திரும்ப வர்றதுக்குன்னா ஒரு பெரிய மனுஷன் இந்த வீட்டுல இருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சின்ன பொண்ணுட்டு அப்பமே சொன்னேன், எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன். கேட்கவே இல்ல. அவதான் புத்தி கெட்டு போய் தெரியானா உனக்கு எங்கெல்லாம் போச்சு புத்தி? ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. இப்ப நான் எந்திரிச்சு வரலன்னா அவன் நைட்டு ஊரு மேய போனது எனக்கு தெரியாம இருந்திருக்கும், அப்படிதானே? இல்லம்மா நான் உங்கள்ட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்க படுத்துட்டீங்க. தலைவலின்னு வர சொன்னதுனாலதான் டிஸ்டர்ப் பண்ணல. அவள மாதிரியே ஆயிட்டல. எது கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்க நீ. என்னனையா போங்க. என் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அம்மா எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு போறாங்கன்னு தெரியலையே. அவங்க சொல்லதுலயே ஒரு நியாயம் உண்டு. நைட்டு போகும்போது வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போனா அது ஒரு மரியாதை தான். இந்த சின்ன பொண்ணு இதெல்லாம் என்னைக்குதான் கத்துக்க போறாளோ தெரியல. என்ன ராணிக்கா அமைதியா இருந்து படம் பாக்குற மாதிரி இருக்கு? ஆமா சின்ன பொண்ணு, படம் நல்ல விறுவிறுப்பா போகுதுல, அதான். ஏ அம்மா, அந்த ராஜாவை கொண்டு வருவோம் போல இருக்கே. என்னக்கா? சின்ன பொண்ணு, ராணிய கலை லட்சுமி கலை பாரு. ராணியக்கா லட்சுமிக்கா சாமியை கும்பிட்டு இருக்கீங்க? ஆமா சின்ன பொண்ணு, அந்த பையனுக்கு சாமி வந்துட்டுல. ஏக்கா அது படம்க்கா. ஆமா, அதுல காட்டதெல்லாம் ஒண்ணும் உண்மை கிடையாது. சாமி கும்பிட்டு இருக்கீங்க. உண்மை மாதிரியே இருக்குல்ல சின்ன பொண்ணு? அந்த பையனை பாரு, உண்மையிலேயே சாமி வந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, நடிக்க மாதிரியே இல்ல பாரு. ஏக்கா இப்படி படத்தை எல்லாம் பார்த்தா சாமி கும்பிட்டு இருப்பீங்க? ஏன் சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் உண்மையிலே நடக்குமா? ஆமா, உண்மையிலே நடக்கு. படத்துக்காண்டி எப்படி எடுத்திருக்காங்கக்கா? என் 4 முடி அப்படி கிடையாது. இந்த படத்துல உண்மையிலே நடக்கிறது எல்லாம் தான் எடுத்திருக்காவ. எது புலி வர்றது, கடைசியில ராட்சசம் வர்றது, இதெல்லாமா? இல்லக்கா அப்படி சாமியெல்லாம் வருதுல, அதெல்லாம் உண்மையிலே ஏதோ ஒரு ஊர்ல அப்படி நடக்கும். நான் இந்த யூடியூப்ல தான் பார்த்தேன். இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இன்டர்வியூ எல்லாம் பார்த்தனா அதுலதான் சொன்னாங்க. அப்படியா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, ஏதோ ஒரு கோயில இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்க்கா. அதை வச்சுதான் இந்த படத்தை எடுத்துருக்காவலாம். பாத்தியா, அப்ப நான் சொன்னது உண்மைதானே?
அந்த பையனுக்கு உண்மையிலே சாமி வந்தாதான் காணும். இவங்களெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஏக்கா, நீங்க 2 பேரும் சாமி கும்பிடுங்க. உண்மையிலே நடக்கும்னா அப்ப இதுவும் உண்மையிலே நடந்ததாதான் இருக்கும். இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல போய் பார்க்காம விட்டுட்டோமே. ஏக்கா, அழகா இந்த படத்தை தியேட்டர்ல போய் ஒருக்க பார்த்துட்டு வந்திருக்கலாம். நீதான் டீ போவல, உங்க அத்தா என்ன கூட்டிட்டு போனவ பாத்தியா? ஒரு வார்த்தை சொல்லல. எனக்கே தெரியாது நந்தினி. சாயந்தரம் போல டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் ரெடியாகி கிளம்பி போயிட்டேன். அண்ணி, என்னையாவது கூட்டிட்டு போயிருக்கலாம். எனக்கே தெரியாது பூமாரி. கண்டிப்பா நான் உன்னை கூப்பிடாம போயிருப்பேனா? சத்யா, நம்ம தியேட்டர்ல போய் படம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு பத்தியா? ஆமா, இல்லைன்னா மட்டும் ஓயாம போயிட்டு இருப்போம் பாரு. இருந்தாலும் அடுத்து ஏதாவது புது படம் வரும்போது கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கணும். போ, அம்மா கிட்ட சொல்லிட்டு. நம்ம ஆச்சி வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒன்னும் நடக்காது. அதுவும் சரிதான். அந்த கிழவி எப்ப திருப்பி போவா, அப்பதான் நம்ம எங்கேயாவது போக முடியும். ஹாய் டார்லிங். நீங்களா? இங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் அப்படியே ஒன்றை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் உன் கூட இருந்துட்டு போயிடுவேன். எங்க அக்கா இங்கதான் இருக்கா. வீட்டுல போய் போட்டு கொடுத்தா அவ்வளவுதான். அதெல்லாம் விடு. வாட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இது வாட்சா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, ராமண்ணா சொன்னாங்களோ? லூசு, அவன் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? அந்த வாட்ச் வாங்கினதே நான் தான். இது நீங்களா? ஆமா, நானும் உனக்கு எவ்வளவோ கிஃப்ட் எல்லாம் வாங்கி தந்திருக்கேன். ஒன்று கூட நீ யூஸ் பண்ணதே இல்லை. அதனால தான் வாட்ச் இந்த வாட்டி வாங்கி எப்படியாவது உன் கையில தந்துடணும்னு அவனே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏம்மா, எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? உங்க அம்மாக்கு எப்படி தெரியும்? நீயோ நானோ ராமு, நம்ம 3 பேர்ல யாராவது சொன்னாதான் தெரியும். சரி சொல்லு, வாட்ச் நல்லா இருந்துச்சா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்பவும் கையில போட்டுக்கணும், சரியா? எப்பவும் கையிலேயே போட்டிருந்தா நாசமாயி போயிடும். இன்னும் நான் புது காலேஜுக்குலாம் போவோம்ல, அந்த டைம்ல போட்டுக்கினேன். சரி சரி சுவானி, லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கா? உன்கிட்ட முத பேசினதே இந்த திருவிழா டைம்ல தான். ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிட்டு பத்தியா? ஆமா, என்னாலே நம்ப முடியல. எப்பா, உன்னை பிடிச்சிருக்குன்னு உன் வாயால சொல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன கஷ்டம் தெரியுமா? பின்ன நீங்க பேசின உடனே ஆமா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு பின்னாடியே வரணுமா? அப்படி சொல்லல, ஆனாலும் அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்க வேண்டாம். இது என்ன கஷ்டம்? இன்னும் எங்க வீட்டுல ஒத்துக்க வைக்கிறதுக்கு நீங்க ஒரு கஷ்டப்படுவீங்க பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா ஒத்துக்க வைப்பேன். ஆமா, இது என்ன கையில? ராமண்ணா எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. படம் பார்க்கறதுக்கா? ஆமா, நீங்க போங்க. இங்கே இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். எங்க அம்மா வேற ஃபுல்லு படமும் பார்க்கறதுக்கு இருக்க மாட்டேன், இடையில வந்து கூப்பிடுவேன். அப்ப வீட்டுக்கு வந்துடணும்னு சொன்னாங்க. அங்கிருந்து எந்திரிச்சு இங்க வந்துச்சு, அவ்வளவுதான். சரி, நான் இருக்கல. உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? உனக்கு தான் தெரியும்ல சுவானி, எங்க வீட்டோட நிலைமை. எங்க அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் எங்க கூப்பிட்டாலும் 2 பேரும் வரமாட்டாவ. உங்க அப்பா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? எங்க வீட்லயும் இதுதான். எங்க அப்பா எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க ஆச்சி வந்திருக்கு. அந்த கிழவி எங்களை படாத பாடு படுத்திட்டு இருக்கா தெரியுமா? சரி, நீங்க போங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம். சரிம்மா. நீங்க மூவி ஃபுல்லா பார்த்துட்டு தான் போவீங்களா? இல்ல, நீங்க எல்லாம் எப்போ போவீங்களோ அப்ப நானும் போயிடுவேன். நீ போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் தான் ஆல்ரெடி இந்த மூவியை பார்த்துட்டேனே. அப்போ நாங்க இருக்கிறதுனால தான் நீங்க இருக்கீங்க. ஆமா, உன்னை பார்க்கறதுக்காண்டி தான் வந்தேன். உன்னை பார்த்தாச்சு. நீ உங்க அம்மா கூட வீட்டுக்கு போகும்போது நானும் போயிடுவேன். சரி, நாங்க ஃபுல்லாலாம் இருக்க மாட்டோம். ஏன்னா எங்க ஆச்சி அப்புறம் சண்டை போடும். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். சரி, நாளைக்கு காலையில கோயிலுக்கு வருவியா? இப்போவே மணி 2 மணி ஆக போகுது. இன்னும் காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பா ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அட, ஃபோன் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாங்களா? ஆமா, வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பாஸ்வேர்டு போட்டு வைக்க கூடாது, 8 மணிக்கு மேல யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது, அர்ஜென்ட் ஃபோன்னா அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பேசணும். அப்படி இப்படி கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். எதுனாலும் கொஞ்சம் லிமிட்டா இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களும் சரியான லூஸ் தான். எங்க அம்மா அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் கொஞ்சம் லூஸ் தான். லிமிட்டா ஃபோன் யூஸ் பண்ணு, அவ்வளவுதான். சரி, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, பாய். பார்த்துக்கோ, எதுனாலும் ஃபோன் பண்ணு, மெசேஜ் பண்ணு. நான் இங்கே தான் இருப்பேன். வீட்டுக்கு போகும்போது ஒரு பாயாவது சொல்லிட்டு போ. சரி.